தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் அவளோட கேட்டுக்கிட்டு இருந்த, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருடம் உங்களோட ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, நீங்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுமா மாறாதா, எங்களோட வாழ்க்கை பிரச்சனை, நாங்கள் ஏதாவது பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க ஜோசியரை, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த புத்தாண்டு பலன்களை நம்ம துல்லியமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது நிறையா நேயர்கள் ஜோசியரை நீங்கள் சொல்கிற கெடுதல் எல்லாமே நடந்து போகுது, ஆனால் நல்லது மட்டும் நடக்கிற மாதிரியே தெரியலையே ஜோசியரை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறோம். அதை பண்ணினீங்க அப்படின்னா கெடுபலன்கள் குறைஞ்சி நல்லது கூடுதலாகவே நடக்கும். சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷமாவது ஏதாவது நல்லது நடக்குமா? வாழ்க்கையில் உருப்பிடுவோமா? கடங்கண்ணி அடைப்போமா? கல்யாணம் ஆகுமா? வீடு கட்டுவோமா? பிரச்சனைகள் தீருமா? வம்பு வழக்குகள் தீருமா? இப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு விடை சொல்கிறோம். அதாவது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு பிறகுது. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டுக்கிரக யோகம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த யோகம் காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசியில 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசுல இருக்காரு, பூமிகாரகன் செவ்வாய் தனுசுல இருக்காரு, புத்திகாரகன் புதன் தனுசுல இருக்காரு, சுக்கிர பகவான் அசுரகுரு தனுசுல இருக்காரு. இப்ப இந்த வருடத்திற்கு உண்டான வருட கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி நேர்கதியில கடக ராசிக்கு போய் உச்சமடைய போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. ராகு, அதாவது விஷ பாம்பு ராகு கும்பராசியில இருக்கு. டிசம்பர் 5 வருஷ கடைசியில தான் மகரத்துக்கு பின்னோக்கி வருது. அது மாதிரி விஷமற்ற பாம்பு கேது அதே டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி போக போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இருப்பிடம், இதோட பார்வை, இந்த பலாபலன்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே 2025 காசு பணமே புழங்காத ஒரு ராசி அப்படின்னா விருச்சிக ராசியை சொல்லலாம். காசே இல்லை ஜோசியரை, நானும் வேலைக்கு தான் போறேன், நானும் சம்பாதிக்கிறேன், மாடா உழைக்கிறேன், தொழில் பண்றேன், ஆனா 10 ரூபா என்னால மிச்சம் பிடிச்சி வைக்க முடியல ஜோசியரை. 10 ரூபா வருது, குடும்ப செலவாகுது, 5 ரூபா வருது, குடும்ப செலவாகுது, வர்றது மட்டும்தான் எனக்கு தெரியுது, ஆனா போறது எப்படின்னு தெரியல. 5000 சம்பாதிச்ச அன்னைக்கு நான் நிம்மதியா இருந்தேன் ஜோசியரை, ஆனா இன்னைக்கு 25,000 சம்பாதிக்கிறேன், ஆனா காசு பத்த மாட்டேங்குது, மாச கடைசியில கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல, அப்ப பண்ண செலவு தான் இப்பயும் பண்றேன், ஆனா ஏன் இவ்வளவு செலவாகுது, காசு எங்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களா தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காசு பணம் பஞ்சம், பயங்கர வறட்சி. சமயத்துல பாத்தீங்கன்னா அன்றாட செலவுக்கு கையில பாக்கெட்டை பார்த்தோம்னா 10 காசு இல்ல, அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா அதுக்கு மேல இருக்கு. சரி, யாருக்கிட்டையாவது கடன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை சுத்தி உள்ளவங்க பூரா நம்ம கொடுத்தா 10 ரூபா வாங்கிக்கிற நிலைமையில தான் இருக்கான். கடன் கொடுக்க கூட எனக்கு ஒரு நண்பர் செல்வாக்கான ஆள் இல்லையே, என்ன இப்படி பஞ்சையா போயிடுச்சு. ஒருத்த 2 பேர் இருந்தா அல்லர்ஜென்ட் கடன் வாங்கி கேட்டா கொடுப்பான், திரும்ப கொடுப்போம், போவோம் வந்தோம். இப்பெல்லாம் அவனுமே பஞ்சாயிட்டானுல, என் நேரம் அவனுல அடிக்குதா இல்ல அவனும் நேரம் என்ன அடிக்குதா ஒண்ணுமே புரியலையே ஜோசியரை அப்படின்னு காசு 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 காசு, எங்க போனாலும் காசு காசுன்னு புலம்புன நபர்களா தான் இருந்தது விருச்சிக ராசிக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அஷ்டமத்துல மாட்டிக்கிட்டார், ஒன்னும் பண்ண முடியல. குரு போய் 8ல உட்காந்துட்டார். குரு வேற யாரு, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 2வது வீட்டுக்கும் அதிபதி, 5வது வீட்டுக்கும் அதிபதி, முக்கியமான வீட்டுக்கு அதிபதி, அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி. அவரு போய் அஷ்டமத்துல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா என்ன பண்றது? தனாதிபதி அஷ்டம் அப்படின்னா 5 பைசாவுக்கு வேலையே இல்லை அப்படின்னு அர்த்தம். குடும்பத்திலேயே கொஞ்சம் மட்டு மரியாதை குறைஞ்சு போயிருக்கும் நமக்கு. என்னத்த காசு சம்பாதிச்சுட்டு வர அப்படின்னு, நம்ம என்ன சம்பாதிச்சு கொடுத்தாலும் என்ன தண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்கற அளவுதான் இருக்கும். அது மாதிரி புள்ளிய கேட்கறத நம்ம வாங்கி கொடுத்துருவோம், ஏதோ கடனை உடனே எதையோ பட்டு வாங்கி கொடுத்துருவோம். என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னா, ஆமா உனக்கு இதே வேலை அப்படின்னு நம்ம கிட்ட சலிச்சுக்கிட்டு தான் போகுங்க. என்னடா இது இவ்வளவு செஞ்சும் காசு கொடுத்தும் ஊசி கொடுத்தா இருக்குங்கிறதையாதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடி இருக்கும். இதுக்கு மேல அப்படி இருக்காது.
ஆனா இத கொஞ்ச நாள் நீங்க இழுத்து தான் பிடிக்கணும். உடனே சரியாகுமா ஜோசியர்னா ஆகும். அப்படியே மொல்ல 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 நீங்க ஜனவரி தொடங்கினோடனே மாற்றம் தெரியும். 10 ரூபா தங்க ஆரம்பிக்கும். கடை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது. பீரோல கொண்டு 10 ரூபாய வைக்கலாம். இதுக்கு முன்ன 10 ரூபா மிச்சம் எடுத்து பீரோவுக்குள்ள கொண்டு திறந்து உள்ள வைக்கிற நேரத்துல ஒரு போன் வரும். அந்த ஊர்ல ஒரு துக்கம் ஒண்ணு நடந்து போச்சு, உடனே கிளம்பணும் வா அப்படின்னு. இருக்கிற காசை தூக்கிட்டு ஓடு அப்படிங்கிற மாதிரிதான் ஓடி இருந்திருக்கும். இல்லைன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை, அங்க போகணும் இங்க போகணும் தான் செலவு அப்படிங்கிறது வந்திருக்கும். 10 ரூபாய் இருக்கேன்னு ஆபீஸ்ல இருந்து வீட்டு கிளம்பணும்னா போன் வரும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும் வாசிக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஓடி இருந்திருக்கும்ல. அதுக்கு முக்கிய காரணம் 5ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த சனி இப்ப பலம் அடைஞ்சிருவார் வருஷம் தொடங்கின உடனே. அப்ப சனி பலம் அடைகிறார் அப்படிங்கிறப்ப சனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி, உபஜய ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படிங்கிறப்ப நிறைய நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அவர் பலம் அடைஞ்சாருன்னா குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரித்திரம் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கும். உங்களுக்கே தெரியும், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப கெட்ட வாடை அப்படிங்கிறது வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா அடுப்புல எதையாவது பொண்டாட்டி வச்சு கறிக்கி போடுவாங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லையே, கரெக்டா இருப்பாங்களே எங்க வீட்டுக்காரமா. இப்ப என்னன்னு தெரியல, பாலை பொங்க விட்டுருது, குழம்ப கறிக்கி போடுது, சாக்கடை அப்பப்ப அடைச்சிக்கிட்டு ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட வாடை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது காரணம் 5ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுதான். அப்ப குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு அர்த்தம். இப்ப குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த வீடு சுபிச்சமா இருக்கும். இந்த வருஷம் தொடங்கின உடனே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. வருட பிறப்பு அன்னைக்கே குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க. போய் இலுப்ப எண்ணெயில குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு மனசார வணங்கிட்டு வாங்க. எப்படி அதுல ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, குலதெய்வத்திட்ட நம்ம குறைய சொல்லும் போது அது குலதெய்வத்துக்கு தெரியணும்னா எப்படி சொல்லணும்னா, நம்ம விளக்கேத்துறோம் பாத்தீங்களா, அதுல பாதி தான் எண்ணெய் ஊத்தணும். எவ்வளவு குறை இருக்கோ அவ்வளவு குறைவாதான் அந்த விளக்குல எண்ணெய் இருக்கணும். ஃபுல்லா ஊத்தி வைக்க கூடாது. கோயிலுக்கு என்னைக்கோ ஒரு தடவை போறோம், எடுத்துட்டு போற எல்லா எண்ணெயும் குலதெய்வத்துக்கு ஊத்துன்னு. நீ ஏத்துற தீபத்துல விளக்கு குறையாதான், எண்ணெய் குறையாதான் இருக்கணும். மீதி எண்ணெயை வேணா அப்படியே கோயில்ல கொடுத்துட்டு வந்துரு. ஏத்துற தீபத்துல குறையா இருக்கணும். நீ ஒரு வேண்டுதல் வச்சு முடிச்சுட்டு அது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப நம்ம வந்து அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்ற போறோம் பாருங்க, அப்ப மனசு நிறைஞ்சு நாம போறோம். அப்பதான் நிற விளக்குல தீபம் அப்படிங்கிறது ஏத்தணும். அதை மட்டும் மனசுல வச்சுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்துக்கு வணங்கலாம். அது மாதிரி குரு ஜூன் மாசம் 2ஆம் தேதி 9வது இடத்துக்கு விடுவார். இதுக்கு மேலதான் வாழ்க்கை தலைகீழ் மாற்றம் அற்புதமா இருக்க போகுது. ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. உனக்கு என்னப்பா 9ல குருப்பா அப்படிம்பாங்கல்ல, அந்த 9க்கு குரு வராரு. அப்ப வண்டி வாகனம் வாங்கலாம், சைக்கிள்ல போறவங்க பைக் வாங்கலாம், பைக்ல போறவங்க கார் வாங்கலாம், கார்ல போறவங்க ஒரு சொகுசு கார் வாங்கலாம், சொந்தமா வீடு கட்டலாம். இப்படி அத்தனை அமைப்பையும் இந்த குரு அப்படிங்கிறவர் ஜூன் மாசத்துக்கு மேல கொடுப்பாரு. அப்ப கடங்குடியா இருந்தவங்க கூட 10 ரூபா மிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அதோட குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. இது ஒரு யோக அமைப்பு. என்ன, குருவோட பார்வை அப்படிங்கிறதே ஒரு கருணை பார்வை, ஒரு அற்புதமான பார்வை, வெற்றி பார்வை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் போது சகல விதமான தோஷங்கள், கண் திஷ்டிகள், போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நீங்க புதிய மனிதரா மாறுவீங்க. உங்களோட ஜாதகமே சுத்தப்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். தோஷ நிவர்த்தி அடையுது அப்படின்னு அர்த்தம் இந்த குரு பார்வை ராசிக்குள் வருதால. அதோட 3வது இடத்துலயும் அவரோட பார்வை இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை இல்லாம இருந்தவங்க கூட இதுக்கு மேல ஒத்துமை ஆவாங்க. சரி போடா என்னடா நமக்குள்ள அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்னோன்யம் உண்டாகும். அது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா சரியாகும். அடிச்சுக்கிட்டு கிடந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு சேருவீங்க. பங்காளிகள் வகையிலையும் ஒத்துமையா இருக்கலாம். பங்காளிகள் சகிதமா பல தலைமுறையா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிட்டவங்க கூட இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா சேர்ந்துருவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதம் போய் பிரார்த்தனை பண்ணலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு பார்வை, பிள்ளைகளோட வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது. படிக்காத பிள்ளைங்க கூட படிக்கும், பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க கூட பொறுப்புக்கு வரும், வேலைக்கு போகாத பிள்ளைங்க வேலைக்கு போவோம், பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு பிள்ளைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இதுக்கு மேல நல்லா இருப்பீங்க. பூரிய சொத்து உங்களுக்கு ஜெயிச்சு உங்க கைக்கு வரும். இப்படி சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா உங்களோட ராசிக்கு குரு 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி. அவரோட சொந்த வீடு மீன ராசி, அந்த வீட்டை அவரே பாக்குறாரு, அங்கதான் சனி இருக்காரு. அப்படிங்கிறப்ப சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ராகு ராசிக்கு 4ல இருக்காரு. தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப குரு பார்வை உங்க ராசிக்கு வந்தோடனே இது அடிபட்டு போயிடும், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. கேதுவால உங்களுக்கு நன்மை தான். 10ல கேது இருக்கார், 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லதுதான். 9ஆம் இடத்துக்கு ஒரு டிசம்பர் மாசத்துலதான் ராகு கேது பயிற்சி. அதை நாம 2026க்கு பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த வகையில இந்த சனியோட வக்கர நிவர்த்தி, குருவோட பயிற்சி ஜூன் மாசத்துல ரெண்டும் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுத்து 2026ல விருச்சிக ராசிய ஒரு வெற்றிகரமான ராசியா மாத்தி காட்டும்.
நல்லா இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யுங்க. ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.